சனிப்பெயர்ச்சி பலன் 2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசி என்பர்களே. உங்களுக்கு இப்போ ஜென்ம சனி விலகி குடும்ப சனியாக மாறுது. ஸோ 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். இன்னொரு 2.5 வருஷத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதி தேவை. டென்ஷன், வீண் அலைச்சல்கள் இருக்கும். கல்யாண விஷயங்களில் ரொம்ப ஸ்டஃபனாக இருக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குறிப்பாக ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவங்க, உறவுகள் பலப்படும். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்க்குங்க. வேலையை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. சில பிரச்சனைகள், தொல்லைகள்லாம் இருக்கும். ஆனால் அதை மன உறுதி, மன தைரியத்தோடு நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். சைக்காலஜிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கலைஞர்களை பொறுத்தவரையிலே சில வாய்ப்புகள் பறிபோகும், இல்லை கை நழுவி போகும். யார் நண்பன், யார் எதிரின்னு சில நேரத்தில் தெரியாது. பட் ஆனால் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதான் ரியாலிட்டி. தொழிலை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த காலப்பகுதியில் குறிப்பாக மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்கள், கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரை அரசு வேலை, அரசு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கல்வி சம்மந்தமான, எஜுகேஷன் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சொத்துகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது பெரிய லெவல் ரிஸ்க் எதுவும் எடுக்காதீங்க. அடுத்த சில வருஷங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா தாக்கம் குறைவாக இருக்கும். அதனால் படிப்பு விஷயங்கள்லேயே மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு யாரும் சொல்கிறாங்க, இல்லை ஃப்ரெண்டு சொல்கிறாங்கனால அந்த படிப்பை படிக்க போகிறேன் அப்படின்லாம் போகாதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுத்து படிங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் ரொம்ப ஃபில்டர் பண்ணாதீங்க. என்ன சொல்கிறது, ரியாலிட்டி ஏதோ அதை பார்த்துட்டு போகிறது தான் நல்லது. முதலீடுகள் சம்மந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கடன் விஷயங்களில் கவனம் தேவை. நம்மளுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்காதீங்க. யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி சில விஷயங்கள், இப்போ 2 லட்ச ரூபா கொடுத்தோம்னா 2 மாதத்தில் அது 4 லட்சம் ஆகும் அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா அதை நம்பி ஏமாந்து பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்குள்ளே போயிடாதீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. அதே மாதிரி சொத்து வாங்குற, விற்கிற விஷயங்கள், டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த காலப்பகுதியில் உங்களுக்கு தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா காளி அம்மன் வழிபாடு. காளி அம்மனுக்கு நீங்கள் சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். உங்களுக்கு 50 விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா அதனுடைய பர்சன்டேஜ் கூடுதலாக இருக்கும். தீய பலன்கள் குறையும்.